வணக்கம் 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 இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் 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 இங்க வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் அம்மாவுக்கு வணக்கம் கனிமொழி அம்மாவுக்கு வணக்கம் ஜீவன் அம்மாவுக்கு வணக்கம் கீதா ஜீவன் அம்மாவுக்கு வணக்கம் ஜெகன் அண்ணாவுக்கு வணக்கம் ஜெகன் அண்ணாவுக்கு வணக்கம் 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 இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் ஆண்டு நெய்தல் விழா நடக்குது ஐந்தாம் ஆண்டு நெய்தல் விழா நடக்குது நம் அனைவரையும் மகிழ்ச்சி கொள்ள வைக்குது நம் அனைவரையும் மகிழ்ச்சி கொள்ள வைக்குது வந்திருக்கும் தோழருக்கு வணக்கம் வாலிப தோழருக்கு வணக்கம் 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 இங்க வந்து இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கும் சபையோருக்கு வணக்கம் 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 வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நமது ஐயா நம்ம எல்லாரும் இன்னைக்கு பாரம்பரியத்தை 5 வருஷமா இன்னைக்கு நம்ம அம்மா கனிமொழியுங்க ஆமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எல்லாரும் சரி பழைய சோறு சாப்பிடுறதுக்கு மறந்துடுறோம் ஆமா அதான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு மேடைக்கு சரி பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழு குடிச்சு பாரு பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழு குடிச்சு பாரு பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழு குடிச்சு பாரு கோட வெயில் கொளுத்து வெயில் குழு குழுன்னு இருக்கும் கம்மங்கூழு குடிச்சு பாரு பச்சை மிளகா 2 எடுத்து குடிச்சு பாரு நெஞ்சி வலி வராது பக்கவாதம் வராது சக்கர நோய் வராது இரும்பு நோய் வராது நோய்கள் வராது ஒரு துளி கூட வராது நோய்கள் வராது ஒரு இடம் கூட வராது பச்சை மிளகா பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழு குடிச்சு பாரு பச்சை மிளகா 2 எடுத்து கம்மங்கூழு குடிச்சு பாரு சொல்லுங்க. இப்போ தமிழர்களின் ஆதி இசை ஆமா 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய இசை சரி அதுதான் பறை இசை. ஆமா அந்த காலகட்டங்கள்ல ஒரு தகவலை தெரிவிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆமா என்ன தெரியுமா நம்மால எப்படி
விலங்கு தோல் இருக்குல்ல ஆமா. அத அப்படி கம்பத்துல அப்படி சரி. கோர்த்து வச்சு ஆமா. டம் டம் அடிப்பான். அதான் தோல் அங்க கொடி. இருந்து தெரிஞ்சுவான் மதுரை அங்க டம் டம். ஆமா. இப்படிதான் தகவல் தொடர்பு நடந்திருக்குது. தகவல் தொழில்நுட்பம் நம்ம எல்லாரும் பண்ணக்கூடியது. பேசுறோம். அன்னைக்கு ஒலியினால் தான் எனக்கு எனக்கு தகவல்களை எல்லாம் ஆமா. மக்களுக்கு பறைசாட்டி இருக்கிறாங்க. சரி. அந்த வகையில ஆ. ஆதி இசை பறை இசை பறை ஆமா. ஆட்டம் இப்பொழுது ரெடி.
ஹலோ ஹலோ நண்பர்களே, இதுல வந்து குதிரை ஆட்டம் பாத்தீங்க இல்லையா? இந்த குதிரை ஆட்டம் வந்து 400 ஆண்டுகளுக்கு முந்தையது. அதே போல மாடு ஆட்டமும் 400 ஆண்டுகளுக்கு முந்தையது. எங்களுடைய தமிழண்ட கலைக்குழு முழுக்க முழுக்க தமிழர் கலைகளை அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதே வஉசி கல்லூரியில் படித்த மாணவராக இருந்த பொழுது சரி, 95 இருந்து இன்னைக்கு வர தமிழர் கலைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், தமிழர் கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தமிழராக வாழுங்கள், தமிழ் உச்சரிப்போடு பேசுங்கள், அடுத்த தலை நிச்சயம் தமிழ் வாழும். அது மூத்த தமிழ், மூவாத தமிழ்ங்கோ, ஆர்த்து எழுந்து வரும் தமிழ் என்று சொல்லுகிறோம் அல்லவா? ஆகையால் தமிழர்களை தமிழர்களாக வாழுங்கள், அதுதான் எங்களுடைய சிந்தனை, அதுதான் எங்களுடைய ஆசை. ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு முறைதான் வாழுகிறோம், உருப்படியாக வாழ வேண்டும், எல்லோரும் தமிழ் உச்சரிப்போடு பேச வேண்டும். தமிழ் உச்சரிப்போடு பேசுகின்ற பொழுதுதான் தமிழ். ரெடி? மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்சம் வர வழி இல்லையா வந்து நில்லு. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்சம் வர வழி இல்லையா வந்து நில்லு. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே. என்ன பார்க்க வரும்போதே புருஷன தூங்கிருச்சே, என்ன நீயோ சேரும்போதே, தாலி கட்டி என்ன கூட்டி தஞ்சாவூர் போகும்போதே, தாமரப்பு நீயும் எந்த மார்போடு சாயும் போதே, உன்னை சேர என்னால் முடியுமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா, உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்சம் வர வழி இல்லையா வந்து நில்லு. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே. அந்தி சாயும் நேரத்தில அத்தமகனியும் அங்கே அன்போடு பேசையில, தண்ணி கொட தூக்கி நானும் தனியாக போகும்போதே, என்னுடைய துணையாக பிணை நீயும் வரும்போதே, உன் நினப்பு மனச மாட்டுதையா, உன் பிரிவு உசுர போக்குதையா, உன் பிரிவு உசுர போக்குதையா. அரங்கோ தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க, சிரங்கோ தானுரங்க திருவானை காவுரங்க, நான் உறங்க வழி இல்லையே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா, நான் உறங்க வழி இல்லையே ராசா, இங்கே நாதியத்து கிடக்குது ஓரோசா. ஒத்தையடி பாதையிலே ஒரு சென துங்கையிலே, ஒத்தையடி பாதையிலே ஒரு சென துங்கையிலே, ஒத்தையா போகுதையா என்னோட உசுறு உசுறு
உசிரே வெத்தல போல் வாடுதையா என்னோட மனசே உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான் உள்ளமே உனக்குத்தான் உசிரே உனக்குத்தான் உன்னையும் இதையும் பிரிச்சா உலகம் இல்லை தன்னிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லங்கம் இல்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போய் நாம் சேருவேன் செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசே அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அரவம் இல்லை சுட்டும் முட்டும் பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லே செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசே இருக்கும் செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா உருகுனைய போல உருகி தவிச்சேனையாமா இருக்கும் செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா உருகுனைய போல உருகி தவிச்சேனையாமா நாளென்ன பொழுதென்ன நாம் படுத்தான் வேறென்ன விழுதென்ன நாடத்தான் ஏதோ எம்படத்தாரா நினைச்சி வீணா கொதிக்குது இருக்கும் செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா உருகினைய போல உருகி தவிச்சேனையாமா உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயிருந்து சொன்னாங்க மேயிருந்து சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தாம் உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில மேயிருந்து சொன்னாங்க மேயிருந்து சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தான் வாச கருவேப்பிலையே அத்தை பெத்த மன்னவரே வாச கருவேப்பிலையே அத்தை பெத்த மன்னவரே ஊத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஊத குளிர் காத்து அங்கே ஊசி குத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சே போச்சே வாச கருவேப்பிலையே அத்தை பெத்த மன்னவரே ஆகாலம் ஆசை நிறைவேறுமா கடல் அலையை போலே மறைந்து போக நேருமா ஆகாலம் ஆசை நிறைவேறுமா கடல் அலையை போலே மறைந்து போக நேருமாம் என்னே சந்தேகம் கொள்ளலாகுமாம் கொடிய செய்தாட பந்தலின்றி போகுமாம் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையழகே இசையமுதே இசையமுதே விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கை வலிக்குது மாமா கை வலிக்குது மாமா ஆமா ஒரு கை பிடிக்கணும் நீ இறைக்கணும் அம்மா அதுக்கு எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு ஜலவம் மேலதான் தேச வச்சேரே மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு ஜலவம் மேலதான் தேச வச்சேனே நான் பூ முடிஞ்சேன் பொட்டும் வச்சேன் உறவுக்காகத்தான் கண் விழிச்சி காத்திருந்தேன் வரவுக்காகத்தான் எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது உனக்காக காத்திருந்தேன் நெடு நேரந்தான் நான் தூங்கியானதையா பல காலந்தான் மாமன் பொண்ணு அத்தை மகே முறை சேரத்தான் நம்மோட ஆசையெல்லாம் நிறைவேறத்தான்
எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு மாழுது நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும் என்ன சராசா நீங்க என யாழணும் வள்ளுவனோ வாசுகிய போல் வாழணும் வாழ்க்கையில நீங்க நல்ல துணையாகணும் உன்னை கட்டிக்கிறேன் ஐயா நீ ஏன் புருஷனா நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா வரும் சித்திரை மாதத்தில் முத்தத்தை கொடுத்து முத்திர பதிக்கத்தான் மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்சம் வர வழி இல்லையா வந்து நில்லு மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்சம் வர வழி இல்லையா வந்து நில்லு மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறி கொழுந்தே மக்கள் இசை பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நன்றி. அன்றைய காலகட்டங்களில் நமது தமிழர்கள் விவசாய களங்களில் அழகாக ஒவ்வொரு பாடலையும் பாடுவாங்க. அதே போலதான் இன்றைக்கு தமிழருடைய பாடல்கள் மக்கள் இசை பாடல்கள் என்று சொல்லுகிறோம். அந்த மக்கள் இசை பாடல்கள் அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய காலகட்டங்களில் நம்மளுடைய உடைகள், நம்முடைய உணவுகள், நம்முடைய மருத்துவம் இவை அனைத்தும் அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய பண்பாடு அடுத்த ஒரு கட்டத்துக்கு செல்லும். ஆகையால் அன்பு கூர்ந்து சொல்லுகிறோம், தமிழர் உணவுகளையும் தமிழர் கலைகளையும் தமிழர் மருத்துவத்தையும் யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்கள் நோய் இல்லாமல் வாழ்வார்கள். உண்மையா இல்லையா? கொரோனா காலத்துல கபசர குடிநீர் குடிச்சிருக்காங்க நிறைய பேர், பொழைச்சிட்டாங்க. ஏன்னா தமிழ் மருந்து. சைனாக்காரன் நம்ம மருந்து எடுத்து அவன் சாப்பிட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கிறான். நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். ஆகையால் அனைவரும் தமிழருடைய கலைகளையும் தமிழருடைய மருத்துவத்தையும் தமிழருடைய உணவுகளையும் கை கொள்ள வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் எப்பவுமே. ஏன்னா ஆங்கில மருத்துவரையை போட்டு 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 நிறைய பேருக்கு சக்கரை நோய் பெருகிட்டு. அதனால தமிழருடைய உணவுகளையும் யாரெல்லாம் பழைய சோறு சாப்பிடுங்க டெய்லி. ஏன்னா பழைய சோறு தினந்தோறும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நாங்களாம் பச்சை மிளகா, வெங்காயம், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு தினந்தோறும் சாப்பிடுறோம். ஏன்னா கோடை வெயில் பயங்கரமா இருக்கு. நீங்க நினைக்கலாம் வருஷத்துக்கு ஒரு நாள் இட்லி தோசை சாப்பிட்டோம். அதான் தீபாவளி பொங்கல் சொல்லுவாங்க. ரெண்டு தீபாவளி பொங்கல் தான் இட்லி தோசை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் இட்லி தோசை புளித்த உணவா சாப்பிட்டு இருக்கிறோம். அதனால சக்கரை நோய் பெருகிட்டே இருக்குது. தயவு கூர்ந்து சொல்லுகிறோம், நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளை தோசை பயன்படுத்துங்க. தமிழர் உணவுகளை பழைய சோறு, பச்சை மிளகா, கம்மங்குள்ளு, கேப்பக்கூழு, இப்படி தமிழர் உணவுகளை, ரேஷன் அரிசி ரொம்ப நல்லது. ரேஷன் அரிசி சாப்பிட்டா சக்கரையும் வராது, அப்படியே அடங்கிரும். ஆகையால் தயவு கூர்ந்து சொல்லுகிறோம், தமிழராக வாழ வேண்டும் என்று சொன்னால் தமிழர் உணவுகளை எல்லோரும் தினந்தோறும் பயன்படுத்துங்கள், நோய் இல்லாமல் வாழலாம். இப்பொழுது அடுத்த பாடல். ஹலோ, நமது தேசிய பறவையாகிய அந்த அருமையான மயிலை இந்த மேடையில் காண்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன மலையில் மயில் இல்லையா? ஐயா சொல்லுங்க. இந்த மயிலாட்டம் அதாவது தமிழ்நாட்டுல ஆந்திராவிலிருந்து விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்தாங்க. ஆமா. அப்பொழுது அந்த போர் வீரர்கள் எல்லாம் களைத்து போயிருந்தாங்க. சரி. அப்ப போல என்ன செஞ்சாங்கன்னா குதிரை வீரர்கள் நிறைய வந்தா. ஆமா. உடனே குதிரை ஆட்டம் ஆரம்பம். அடுத்தப்பல பாத்தீங்கன்னா விவசாயத்தில் நம்ம மக்கள் களப்பணி செஞ்சிருப்பாங்க இல்லையா? களைப்பு திறக்கு தான் நினைச்சுங்க. சரி. மாடு ஆட்டம். ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மயில் அங்கங்க பார்த்து அழகா ஆடுற பார்த்து நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் என்ன செஞ்சா ஒரு மயிலாட்டத்தை உருவாக்கிட்டோம். இப்படிதான் மயிலாட்டம் வந்தது. இத பார்த்து தான் அப்படியே மறந்து போயிட்டோம். ஆகையால் 400 ஆண்டுகளுக்கு முந்தையது இந்த மயிலாட்டம். அந்த மயிலாட்டம் உங்கள் முன். அடி வெள்ளி மலை ரள்ளி மலை குட்டி விறகொடிக்கோ நாகமாலை, நாகமாலை பக்கத்திலே குட்டி நான் இருப்பேன் ஏக்கத்திலே. அடி வெள்ளி மலை ரள்ளி மலை குட்டி விறகொடிக்கோ நாகமாலை, வெள்ளி மலை ரள்ளி மலை குட்டி விறகொடிக்கோ நாகமாலை, நாகமாலை பக்கத்திலே குட்டி நான் இருப்பேன் ஏக்கத்திலே.
எலஞ்சுக்கு கக்குமலை இஞ்சி பாடருமலை குட்டி எலஞ்சுக்கு கக்குமலை மஞ்சி நல்ல பாடருமலை குட்டி மனச எனக்கு தாடி புள்ளே மஞ்சி நல்ல பாடருமலை குட்டி மனச எனக்கு தாடி புள்ளே குட்டி உஜகிய மட விட்ட நல்ல மலர்ந்த விட்ட குட்டி உஜகிய மட விட்ட அரும்ப நல்ல மலர்ந்த விட்ட குட்டி அன்ன கிளிய தப்ப விட்ட அரும்ப நல்ல மலர்ந்த விட்ட குட்டி அன்ன கிளிய தப்ப விட்ட கடலு தண்ணிய மீனு ரச கல்லோடு கல்லூர் ரச குட்டி கடலு தண்ணிய மீனு ரச நோடு நடு ரச குட்டி ஒரு கலைய ஒரு சனம் ஹலோ வாங்க அதாவது தமிழ் பாரம்பரியத்துக்கு உண்டான அருமையான கலைதான் இந்த நெய்தல் கலை விழா. அப்பேற்பட்ட கலை விழாவை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் இந்த மேடையில் ஐயா இந்த கலை விழா இப்படி நடக்குது எதுக்கு தெரியுமா காரணம்? என்னய்யா எதுக்காக? கனிமொழி அம்மா வந்து ஆமா இந்த தமிழர் கலைகளை அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ளணும், எடுக்கணும். ஏன்னா அவன் மறந்துட கூட இல்ல. மாடாட்டம் தெரியாது, மயிலாட்டம் தெரியாது, சரி அது என்னது குதிரையாட்டம் தெரியாது, புலியாட்டம் தெரியாது, இப்படி பல்வேறு ஆட்டங்களை எல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கனிமொழி அம்மா நினைச்சாங்கன்னா இவ்வளவு பெரிய அளவியான மேடையை போட்டு தமிழர் கலைகளை மக்களுக்கு காட்டுவோம் என்று 5 ஆண்டுகளாக போர் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நமது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மையார் அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அருமையான மேடையை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சரி மக்கள் பேசுகிறார்கள், நெய்தல் கலை விழா எப்ப நடக்குன்னு கேட்கலாம். ஆமா கண்டிப்பா எவ்வளவோ விழாக்கள் இருந்தாலும் சரி நெய்தல் கலை விழா தான் இன்றைக்கு சிறப்பாக அமைய பெற்றிருக்கிறது. ஆமா 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 ரெடி ரெடி. அலங்கூடி போற பொண்ணு குட்டி காசமச்சான் வர பொண்ணு, அலங்கூடி போற பொண்ணு குட்டி காசமச்சான் வர பொண்ணு, நானும் இருந்தா சொல்லு கண்ணு குட்டி நானும் கூட வாரங்கண்ணு, நானும் இருந்தா சொல்லு கண்ணு குட்டி நானும் கூட வாரங்கண்ணு. சிரிச்சு சிரிச்சு சரி சொல்லும், ஆமா சிரிச்சு சிரிச்சு சரி சொல்லும், ரசாவே வாங்க நான் குளிச்சு முடிச்சு கொண்ட போட ரசா பூத்தாங்க. சிரிச்சு சிரிச்சு சரி சொல்லும், சிரிச்சு சிரிச்சு சரி சொல்லும், ரசாவே வாங்க நான் குளிச்சு முடிச்சு கொண்ட போட ரசா பூத்தாங்க, நான் குளிச்சு முடிச்சு கொண்ட போட ரசா பூத்தாங்க. மஞ்சள அணி பூசிக்கிட்டு அரைச்ச மஞ்சள பூசிக்கிட்டு ஜொலிக்கிற புள்ள உன்னை நினைச்ச மாமன் தோட்டத்தில பறிச்சுக்க புள்ள, அரைச்ச மஞ்சள பூசிக்கிட்டு அணி அரைச்ச மஞ்சள பூசிக்கிட்டு ஜொலிக்கிற புள்ள உன்னை நினைச்ச மாமன் தோட்டத்தில பறிச்சுக்க புள்ள. எனக்கு வேணும் நீ தந்த ரோசா என்ன மட்டும் நினைங்க ராசா, எனக்கு வேணும் நீ தந்த ரோசா என்ன மட்டும் நினைங்க ராசா. உனக்கு தாரே என்னோட மனச எனக்கு தாடி உன் மனச, உனக்கு தாரே என்னோட மனச எனக்கு தாடி உன் மனச. அம்மா மேல சத்தியமா ஒன்ன கட்டிக்கிறேன், அம்மா மேல சத்தியமா ஒன்ன கட்டிக்கிறேன், என்னை ஏமாத்தாம ஏத்துக்கையா நல்லா வச்சுக்கிறேன், என்னை ஏமாத்தாம ஏத்துக்கையா நல்லா வச்சுக்கிறேன். கடிச்சது புன ஆப்பிள் பழம்
அடிக்கடிச்சு தொப்புன ஆப்பிள் பழம் ருசியா இருக்குதடி போட முடிச்சு போடும் நாளை எண்ணி பசி எடுக்கலடி கடிச்சு தொப்புன அடிக்காப்பில் பழம் கடிச்சு தொப்புன ஆப்பிள் பழம் ருசியா இருக்குதடி போட முடிச்சு போடும் நாளை எண்ணி பசி எடுக்கலடி நீ மடிச்சு கட்டுன வேட்டி சண்டை நீ மடிச்சு கட்டுன வேட்டி சண்டை கண்ண பறிக்குதையா மன புடிச்சு போச்சு எனக்கு மட்டும் ஒன்னு கொடுத்திடையா நீ மடிச்சு கட்டுன வேட்டி சட்டை கண்ண பறிக்குதையா மன புடிச்சு போச்சு எனக்கு மட்டும் ஒன்னு கொடுத்திடையா மதுரை மல்லி மறி குழந்தை அடி மதுரை மல்லி மறி குழந்தை மனச மாத்துதடி மனசில் உள்ள மரும கதைய அவக்கு சொல்லுதடி மதுரை மல்லி மறி குழந்தை மனச மாத்துதடி மனசில் உள்ள மரும கதை அவக்கு சொல்லுதடி ஒத்த கண்ட சிமுட்டுற உள்ள ஒன்ன தூக்க வல்ல ஒத்த கண்ண சிமுட்டுற உள்ள ஒன்ன நினைச்சா தூக்க வல்ல அந்த பொண்ண மிரட்டிற மாமா மத்த பொண்ண பார்க்கலாமா அத்த பொண்ண மிரட்டிற மாமா மத்த பொண்ண பார்க்கலாமா சத்தியம்மா ஏ சத்தியம்மா அடி சத்தியம்மா உன்னை மட்டும் நான் நினைச்சிருக்கேன் சந்தோஷமா நாடேட்ட நான் குறிச்சிருக்கேன் ஏ சத்தியம்மா உன்னை மட்டும் நான் நினைச்சிருக்கேன் அடி சந்தோஷமா நாடே கேட்ட நான் குறிச்சிருக்கேன் அலங்குடி போற புள்ள ஆசை வச்சா வாரேன் புள்ள ஆலங்குடி புகையில ஆசமச்சானிய வேணாம் ஆசை வச்சா வாரேன் புள்ள ஆசமச்சானிய வேணாம் ஆசை வச்சா வாரேன் புள்ள ஆசமச்சானிய வாங்க எல்லாருக்கும் இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் மற்றும் உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.